மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. குறிப்பாக சென்னையில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சென்னையின் பல இடங்களில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது மட்டுமின்றி வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த நிலையில்தான் வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை மழை தொடரும் என வானிலை மையம் கணித்துள்ளது. அது மட்டுமின்றி 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கூறியுள்ளது. இந்த மழை இனிவரும் காலங்களில் தீவிரமடைய வாய்ப்புள்ளதா? எவ்வளவு நாள் மழை நீடிக்கும்? எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை இருக்கிறது என்பது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் புதிய தலைமுறைக்கு ஆடியோ வாயிலாக பிரத்யேக தகவல் அளித்துள்ளார். அந்த ஆடியோவில் கடந்த 2 நாட்களாக சென்னை மற்றும் அதனை ஒட்டிய புறநகர் மாவட்டங்கள்ல பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பதிவாகி இன்று ஆகஸ்ட் 23ஆம் தேதி காலை 8:30 மணி நிலவரப்படி சென்னை பாரிஸில் 16 சென்டிமீட்டர் மிக கனமழையும், மடிப்பாக்கத்தில் 16 சென்டிமீட்டர் மிக கனமழையும், கொரத்தூரில் 14 சென்டிமீட்டர், நெற்குன்றத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா கடந்த 2 நாட்கள்ல 48 மணி நேரத்துல சென்னை துறைப்பாக்கத்துல 24 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. இது ஆகஸ்ட் மாதத்தில் பதிவாகக்கூடிய மழையின் சராசரியை பார்க்கும்போது மிக அதிகமான மழைப்பொழிவு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளிமண்டலத்துல நிலவக்கூடிய மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு மற்றும் வெப்பச்சலனத்தின் காரணமாக தமிழகத்தின் வடகோடி மாவட்டங்கள்ல தீவிரமடைந்து மழைப்பொழிவு பதிவாகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல இன்றைய தினம் ஆகஸ்ட் 23ஆம் தேதியும் தமிழகத்துல பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக வடகோடி மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்ல 3வது நாளாக இன்றும் இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல மத்திய மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களான விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களான புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், திண்டுக்கல், தேனி போன்ற மாவட்டங்கள்லயும் இன்று மாலை, இரவு, நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மழைப்பொழிவு மழையின் போது இடி மின்னலின் தாக்கம் தீவிரம் சற்று அதிகமாக இருக்கும். அதன் காரணமா மரத்திற்கு அடியில் நிற்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்று நள்ளிரவு, இரவு நேரங்கள்ல இடியுடன் கூடிய மழையும், நாளை காலை வரைக்கும் அந்த மிதமான மழை, தூறல் மழை அப்படிங்கிறது தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. நாளை முதல் தமிழகத்துல படிப்படியாக மழையின் தாக்கம் குறையும். அதே சமயத்துல ஆகஸ்ட் 25ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல்ல உருவாக இருக்கு. இந்த தாழ்வு பகுதி ஆந்திரா, ஒடிசா ஊடாக மகாராஷ்டிரா நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் ஆந்திரா, ஒடிசா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்கள்ல மீண்டும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது. தீவிரமடைந்து பரவலாக மழைப்பொழிவு கொடுக்க இருக்கு. அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் மழை குறைந்திருந்தாலும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளான கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம்.